ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி பச்சைப்பயிறு குழம்பு தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பழகிட்டோன்னா அடிக்கடி செய்வோம், அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் இந்த பச்சைப்பயிறு குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு பச்சைப்பயிரை வறுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சைப்பயிரை எடுத்து வெறும் மணலில் சேர்த்துக்கிறேன். இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஃப்ளேமை லோவில் வச்சு இதை வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம். இந்த டார்க் க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். நல்லா பச்சைப்பயிறு வறுபட்டு வாசம் வரும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சோன்னா வெளியே மட்டும் ஃபுல்லாக கருகி போயிடும், உள்ளே சரியாக வறுபட்டுருக்காது. அதனால் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சைப்பயிரை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வேக வச்சு குழம்பு செய்யலாம். சப்போஸ் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பருப்பை வறுத்து கூட செய்யலாம். நீங்கள் இந்த 2 மெத்தடில் எப்படி செஞ்சாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுல்ல, இந்த அளவுக்கு வறுபட்டு வாசம் வந்தால் போதும். இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சும்மா 2 பல்ஸ் கொடுத்து பருப்பை உடச்சிட்டு கூட வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி முழு பருப்பை அப்படியே வேக வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் பச்சைப்பயிரை ஒரு டைம் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, 2 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம முழு பருப்பாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் தண்ணி நான் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன். இதே நம்ம பருப்பை உடச்சி வேக வச்சோன்னா தண்ணி கம்மியாக வச்சு 2 விசில் வச்சாவே பருப்பு நல்லா வெந்துடும். இப்போது இதை விசில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சைப்பயிறு அப்படியே முழுசாக இருக்கணும், ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சிலாம் வெந்திருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மத்து இல்லைன்னா உங்கள்கிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லா பருப்பையும் ரொம்ப ஃபைனாக மசிக்கக்கூடாது. 1-2 பருப்பு அப்படியே முழுசாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அவ்வளோதான், நான் இந்தளவுக்கு மசிச்சிட்டேன். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம்ல, அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். நான் வானலில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் 1 மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கட்டும். ரொம்ப வதங்க தேவையில்லை, பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருந்தால் போதும். இதில் வேக வச்ச பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால குக்கர் அலசி இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்போட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு அந்த கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பச்சைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் பச்சைப்பயிறு குழம்பு நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசமே நல்லா கமகமன்னு இருக்கும். இதை நல்லா சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.